என்னங்க வர நான் லைட்டா வந்து என்ன என்ன வேலை கிடையாது. சின்ன மீன் எல்லாம் கத்து விடுவாது. மீன் வாங்கி போட்ட போற ஷேர் பண்ண முடியாதுண்ணா. இந்த நேரத்துக்கு ஷேர் பண்ணா ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. வஞ்சிரத்தை தவிர எந்த மீன் வரைக்கும் ஷேர் பண்ண முடியாது. பாட்டா பண்ணி இருக்கீங்க நீ எங்க போற? எந்த கோயிலான போற? எப்படிங்க? தலையார் அவர் விட்டு வரேண்ணா. யாருன்னா வாங்கிருக்கேன் இதுதான்டா. நான் இதெல்லாம் பார்த்தேன்டா. குள்ளமாந்தாரா அவங்க அவனுங்க இங்கவான மீன் அது. ஆமா இங்கவான மீன் தானே. காலையில் வந்துச்சுண்ணா கதா பண்ணிட்டு வாங்கினா அந்த மீன் தான் கோழிக்கு வாங்க 12,000 அப்படியா? 12,000 மீனுக்கு காலையில் நிறைய பேர் போகுது. நீங்கள் இது யார்கிட்ட கொடுத்தாலும் பங்கு போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரி போடுற துண்டு தனித்தனியாக வாங்கிங்க. இது நீங்கள் பங்கு இருந்தீங்கன்னா அப்படியே தூக்கி போய் அப்படியே குத்த சொல்ல வேண்டாம். பங்கு போடுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஸ்லைஸ் போடுறது மட்டும் தான் பங்கு போட முடியும். அப்படிங்க இது வெட்டத்தையே அவ்வளோ ஆகிப்போச்சு. அப்படியே தள்ளி அதுலேயே கூட போடுங்க. அதுலேயே கூட போடுங்க. எல்லாம் ஒரே மீன் தான். அதான் எல்லாமே இந்த வயிறு மீன் தனியாக போடுங்க. வயிறு தனியாக போட்டால் உங்களுக்கு கொட்டி பங்கு ஈஸியாக இருக்கும்.
வேற லெவல் ஸ்டேக்கு அதான் எப்படியே முடிஞ்சிச்சு. நேற்று தான் போட்டே போச்சு. கைக்கு போட்டு ஒரே ஒரு ஆர்டர் எடுத்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது அவங்க பண்ண கம்பெனி நம்ம